அடுத்ததாக சிலப்பதிகார முற்றோதல் நிகழ்வினை தொடங்கி வைத்து தொடக்க உரை ஆற்ற வருமாறு ஆற்றம்சார் பல்கலைக்கழகம் போல் அறிவுசால் சான்றோரும் ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை என்பதை தன் பெயரிலே கொண்ட கரிசல் இலக்கிய கழக தலைவரும் விருதுநகர் மாவட்ட ஆட்சியருமான முனைவர் வி. ப. ஜெயசீலன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். தொடக்க உரை ஆற்ற அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இந்த நிகழ்வு ஒரு சாதாரணமான நிகழ்வாக இன்று நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் புகழ்மிக்க இயற்பியல் விஞ்ஞானியான ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் காந்தியடிகள் குறித்து சொல்லுகின்ற போது, இப்படிப்பட்ட ஒரு மனிதர் இரத்தமும் சதையுமாக இந்த பூமி பந்தில் வாழ்ந்தார் என்பதை எதிர்கால தலைமுறையினர் நம்ப மறுப்பார்கள் என்று குறிப்பிட்டதை போன்று, இப்படி ஒரு விழா இன்று சாத்தூரில் நடந்து ஏறியது என்பதை அடுத்து வரக்கூடிய சில நூற்றாண்டுகள் நிச்சயம் தமிழ் சொல்லுங்கள். ஏனென்றால் இங்கே பேசிய தலைமை ஆசிரியரும் மற்றவர்களும் குறிப்பிட்டதை போன்று சிலப்பதிகாரத்தை மனனம் செய்வது என்பது இந்த இரண்டு சிலம்பு செல்விகளையும் வாழ்த்திய கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் குறிப்பிட்டதை போன்று எளிய காரியம் அல்ல. தமிழ்நாட்டில் தற்பொழுது பல குழந்தைகள் திருக்குறளை மனனம் செய்கிறார்கள். அதுவும் சாதாரண காரியம் அல்ல. நிச்சயமாக 1330 திருக்குறளையும் மனப்பாடம் செய்வது என்பது மிகவும் கடினமான ஒரு செயல். அதிலும் முழு சிலப்பதிகாரத்தையும் இதுவரை யாரும் மனனம் செய்திருக்கிறார்களா என்று தேடி பார்த்த போது அப்படி ஒரு தகவல் கிடைக்கப்பெறவில்லை. அதை கடைசியாக மனனம் செய்து இளங்கோவடிகளாகத்தான் இருப்பார் என்பது தமிழ் வரலாறு நமக்கு சொல்லும் செய்தி. இளங்கோவடிகளுக்கும் முழுசையா பார்க்காம சொல்லுவாரா அப்படின்னு தெரியல. அவர் இதெல்லாம் எழுதியிருக்கலாம், இளங்கோவடிகளும் அதை சொல்லியிருப்பாரான்னு தெரியல. அந்த அளவிற்கு அவ்வளவு 5000த்திற்கும் மேற்பட்ட அடிகளை கொண்ட சிலப்பதிகாரம் என்பது தமிழ்நாட்டில் இன்னும் சிறப்பாக கொண்டாடப்பட வேண்டிய ஒரு நூல். அதனுடைய மொழி ஆளுமைக்காகவும் அது தெரிவிக்கக்கூடிய கருத்துக்களுக்காகவும் இன்னும் சிறப்பாக சொல்லப்படும் என்றால், அது மன்னர்களை போற்றிய காலத்தில் சாதாரண குடிமக்களை போற்றிய ஒரு காப்பியம். அதுவும் நீங்க கண்ணகியின் வழியாக இளங்கோவடிகள் உரைக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் ஒரு பெண்ணிய பார்வையில் கூட போற்றி பெருமைப்படத்தக்கது. நீங்க கண்ணகியை அவர் அறிமுகப்படுத்தி பல இடங்கள்ல சொல்லுவார். அதுல ஒரு இடத்துல கண்ணகிக்கு என்ன பெருமை இருக்கிறது அப்படின்றத சுருக்கமா சொல்றப்ப அவளுக்கு 3 பெருமைகளை சொல்லுவார். இந்த 3 அவர் சிலப்பதிகாரம் உணர்த்தக்கூடிய உண்மைகள் 3 நம்ம ஸ்கூல்ல இருந்து படிச்சிருக்கோம். அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாவதும் அப்படின்ற 3 இது. அது மாதிரி கண்ணகியினுடைய பெருமைகள்ல என்ன மாதிரியான அருங்குணங்கள் நிறைந்தவள். அவர் நிறைந்த அருங்குணங்கள் நிறைந்த ஒரு பெண். அவளும் தான் போதிலா திருவினால் புகழுடை வடிவென்னும் தீவிலா திறமீனின் திறம் இவள் திறம் என்னும் மாதரார் தொழுதேத்த வயங்கிய பெருங்குணத்து காதனால் பெயர் கொண்டும் கண்ணகி. 4 வரைக்கும் இவ்வளவு எதிர்த்துறீங்க, 5000 வரைக்கும் எவ்வளவு எதிர்த்துறீங்க? 4 வரைக்கும். அது மாதிரி அந்த பாடல்ல நீங்க பாத்தீங்கன்னா, பெண்களே தோற்றக்கூடிய அளவிற்கு ஒரு பெண் இன்னொரு பெண்ணை பாராட்ட மாட்டார் என்பது ஒரு பொது புத்தியாக கொண்டு அந்த இதை நம்ம பார்த்தோம்னு சொன்னா, பெண்களே இன்னொரு பெண்ணினுடைய அருங்குணங்களை, அவளுடைய தோற்ற பொழிவை, வடிவை, அவளுடைய அறிவை போற்றக்கூடிய அளவிற்கு பெருங்குணங்கள் நிறைந்த பெண் என்று ஒரு பெண்ணே கண்ணகியை போற்றத்தக்க பல பெண்களும் கண்ணகியை போற்றக்கூடிய அளவிற்கு உயர்ந்த பண்புகளை கொண்டவள் என்று ஒரு சாதாரண ஒரு வணிக குலத்தில் பிறந்த பெண்ணினுடைய உயர்வை எப்படி தெய்வ நிலைக்கு கொண்டு சென்று இளங்கோவடிகள் போற்றுகிறார் என்பது அந்த காலகட்டத்தில் அரசர்களை மட்டுமே போற்றி வரக்கூடிய இலக்கியங்கள் இருந்த காலகட்டத்தில் எளிய ஒரு வணிக குலத்தினுடைய பெண்ணை போற்றுவது என்பது அந்த இலக்கிய மரபின் மிக முக்கியமான ஒரு செயல். அதற்கு பிறகு நீங்க கண்ணகிக்கு திருமணம் ஆன போது இப்போதைய சட்டத்தையும் பார்த்தால் அது குழந்தை திருமணம். 12 வயதுல தான் திருமணம் ஆயிருக்கும். 6 அகவையால் தான் குறிப்பிட்டார். 12 வயதுல அப்ப அந்த வயதுல கண்ணகியினுடைய பெருமைகளை பற்றி, குணநலன்களை பற்றி எப்படி பேசுகிறார். அவள் கண்ணகி பின்னாடி தன்னுடைய வாழ்க்கைக்கு பிறகு மதுரையில தன்னுடைய கணவன் சிலம்பை விற்க செல்கின்ற போது அங்கே அவன்
ஒரு கொலைப்பழி சுமத்தப்பட்டு இறந்ததற்கு பிறகு, கொலை உண்டதற்கு பிறகு அந்த சூழ்நிலையை அவர் எப்படி எதிர்கொள்கிறார் அப்படின்னு பார்த்தா, இரண்டுக்குமே அங்கு ஒரு மென்மையான கண்ணகியாக இருக்கக்கூடியவள் இங்கு அந்த சூழலுக்கு ஏற்ப மிகப்பெரிய ஒரு புரட்சி பெண்ணாக தெரியும். கண்ணகியினுடைய கோவலன் கண்ணகியை போற்றக்கூடிய அந்த வரிகள் எல்லாம் மிகவும் ஒரு இலக்கிய தரம் மிகுந்த வரிகள். வாசரு பொன்னே, வளம்புரி முத்தே, காசரு தேனே, கரும்பே தேனே, அரும்பொருள் பாவாய் ஆளுயிர் மருந்தே, பெருங்குட வணிகன் பெருமட மகளே, மலையிடை பிறவா மணியை என்கோள், அலையிட பிறவா இசையே என்கோள், யாரிடை பிறவா இசையோ என்கோள்னா அந்த முழுவதுமாக கண்ணகியை போற்றக்கூடியது அவருடைய மென்மையான குணத்தையும் மென்மையான பண்பையும் தெரிவிக்கும். நீங்க அப்படியே இங்க வந்து பாருங்க, கண்ணகி வந்து அப்படியே வந்து மன்னனை கேள்வி கேட்பான். நேரா போய் ஒரு அரசவையில மன்னன் முன்னாடி நின்று ஒரு சாதாரணமான சொல்றது எடுத்த உடனே முட்டாள் மன்னா, தேரா மன்னா அப்படின்னு அவர் சொல்லக்கூடிய அந்த இதை பாத்தீங்கன்னா நமக்கே வந்து அதை முழுசா அந்த பாடல் படிக்கிறப்ப ஆரம்பிச்சதுல இருந்து கடைசி வரையும் கண்ணகியினுடைய முழு பண்புகளும் பயங்கரமா வெளிப்படும். தேரா மன்னா செப்புவது உடைய எல்லரு சிறப்பின் இவையவர் விருப்ப புல்லூர் புன்கோர் தீர்த்தம் நன்றியும் ஆவின் கடைமணி நடுநாடு அடுங்க தன் உகநீர் அருள் புதல்வனை ஆலியில் படித்த அவ்வூர் ஏசா சிறப்பின் 2 வரி என்று விட்டு நினைக்கிறேன் கத்தாரி சொல்றேன். அவ்வூர் ஏசா சிறப்பின் இசை விளங்கு பெருங்குடி மாசாத்துவான் படிகடை ஆகி வாழ்தல் வேண்டி பின்க நகர் புகுந்து கொலைக்கலப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகி என்பது என் பேரே அப்படின்னு நான் ஸ்கூல் படிக்கிறவங்க படிச்சதா அது பண்ணோம். அப்ப ராஜசேகர் மாதிரியும் ஜான்சி ராணி மாதிரி ஆசிரியர்கள் இன்னும் ஊக்குவிச்சிருந்தாங்கன்னா அந்த சிறப்பதிகாரத்தை நான் மனப்படம் பண்ணிப்பேன் நினைக்கிறேன். ஏன்னா இவங்க 2 வேலையை பாக்குறப்ப எனக்கு 2 குறள் ஞாபகத்துக்கு 2 குறள் நம்ம எல்லாருக்குமே தெரிந்த திருக்குறள் தான். தந்தை மகனுக்கு ஆற்றக்கூடிய உதவி என்ன, மகன் தந்தைக்கு செய்யக்கூடியது. அது வள்ளுவர் ஒரு வார்த்தை தான் எழுத முடியும் இருக்காரு, தந்தை மகன் எழுதியிருக்காரு. அது ஆசிரியர் மாணவர்னு பாத்தீங்களா, தாய் மகள்னு பாத்தீங்களா, தாய் மகன்னு பாத்தீங்களா. நிறைய பேர் கூட கேட்பாங்க அது ஏன் வந்து மகன்னு சொல்லியிருக்காரு மகன்னு சொல்லல அப்படின்னு. அது வந்து ஒரு வார்த்தையை குறிப்பிடுறதுக்காக அப்படிதான். இப்ப நீங்க கூட நம்ம சட்டப்படியே பாத்தீங்கன்னா பெரும்பாலான இடத்துல ஹி அப்படின்னு தான் போட்டிருப்பாங்க. பட் ஹி ஆல்வேஸ் இன்க்ளூட் சி. இப்போ ஒரு சட்டத்துல வந்து இப்ப ஹி கமிட்ஸ் a mistake, அவர் ஒரு தவறு பண்ணினா அதுக்கு என்ன தண்டனைனா அப்ப ஹி தானா சி இல்லையா. ஒரு பெண் அந்த தவறு பண்ணா தப்பு இல்லையான்னு கேட்டா சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் சமன்றப்ப அந்த வார்த்தை எல்லாத்துக்கும் பொருந்துதான். அதனால நம்ம அந்த மாதிரியான ஆராய்ச்சிகளுக்குலாம் போக தெரியல. தந்தை மகனுக்கு என்ன உதவி செய்யணும், தந்தை மகற்காற்றும் உதவி அவையத்து முந்தி இருப்ப செய்யும். மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோன்றான் கொள்ளும். இது 2 வந்து ஆசிரியருக்கும் மாணவருக்கும் பொறுத்துங்க, கரெக்டா பொருந்தும். அவர்கள் ஆசிரியர்களை அவையத்து முந்தி இருக்க செய்திருக்கிறார்கள். இந்த மாணவர்களை பெற்றதற்கு அவர்கள் பெருமை பெற்றிருக்கிறார்கள். நீங்க மாணவர்கள் ஆசிரியர் உறவுகள்ல வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அரிஸ்டாட்டில் பிளாட்டோல இருந்து நீங்க பார்த்தாலும் சாக்ரட்டிஸ் அரிஸ்டாட்டில் பிளாட்டோ என்ற கிரேக்க தத்துவ மரபில் கூட நல்ல ஆசிரியர் பெரும்பாலும் கிடைத்து விடுவார். நல்ல மாணவர் கிடைப்பதுதான் அந்த ஆசிரியருக்கு மிக முக்கியமான ஒன்று. நமக்கு கூட நல்ல ஆசிரியர்கள் கிடைச்சிருப்பாங்க, ஆனால் அந்த ஆசிரியர் துலங்க வேண்டும், அவர்களுடைய பெயர் விளங்க வேண்டும் என்றால் நல்ல மாணவர்கள் கிடைப்பது வரலாற்றில் எப்போதும் அரிதாகவே இருந்திருக்கிறது. அப்படி நம்மளுடைய ஒரு சுப்பையாபுரம் அரசு பள்ளிக்கும் அவருடைய ஆசிரியர்கள் ராஜசேகருக்கும் ஜான்சி ராணிக்கும் 2 மாணவிகள் கிடைத்திருப்பது என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. ஏன்னால் அவர்கள் அறிவில் சிறந்த மாணவிகள். நம்ம எல்லாத்தையும் சொல்லலாம் அறிவில் சிறந்தவர், சும்மா ஒரு மேடைக்காக ஒரு இதுக்காக சொல்லுவோம். ஆனா உண்மையிலேயே 2 பேரும் அறிவில் சிறந்தவர்கள். ஏன்னா அந்த சிலப்பதிகாரத்தை நான் முன்னாடி கேட்டப்ப ராஜசேகர் சொல்லப்ப நான் நம்பவே இல்லை. சரி சுப்பா அங்கே ஏதோ படிச்சிருப்பாங்க அப்படின்னு ஒரு நாள் கூட்டிட்டு வந்தாரு. நான் எனக்கு தெரிஞ்ச சிலப்பதிகார வரிகளாம் சொல்றேன், இந்த 2 பேரும் சொல்றாங்க. அப்புறம் படக்கு நான் புக்கை வாங்கி புக்ல இருக்கிறது கேட்கிறேன், அதுவும் சொல்றாங்க. அதனால உண்மையிலேயே வந்து இது நம்புவதற்கு மீறிய ஆச்சரியம். இந்த 2 குழந்தைகளும் வந்து முழு சிலப்பதிகாரத்தையும் படிப்பது என்பது அந்த சிலப்பதிகாரத்தை வாசிக்கக்கூடியவர்களுக்கு தான் அதனுடைய ஆழ்ந்த எவ்வளவு வந்து அந்த வார்த்தைகள்லாம் சில வார்த்தைகள்லாம் ரொம்ப கடினமாக இருக்கும் என்று புரியும். அந்த அளவிற்கு சிலப்பதிகாரத்தை நமது பகுதியைச் சேர்ந்த 2 குழந்தைகள் முழுவதுமாக மனப்பாடம் செய்திருக்கிறார்கள் என்பது நமது பகுதிக்கு பெருமை, நமது அரசு பள்ளிகளுக்கு பெருமை, நமது மாவட்டத்திற்கு பெருமை, ஏன் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்குமே பெருமை. நான் வந்து அதை பத்தி சொல்லியிருந்தப்ப கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் அதை பார்த்துட்டு எனக்கு உடனடியாக தொடர்பு கொண்டு அவருமே நம்பல. அந்த அளவிற்கு இந்த அசாத்தியமான சாதனையை எளிய குழந்தைகள் செய்திருப்பது என்பது இன்னும் வருங்காலத்தில் தமிழ் எவ்வளவு தூரம் பயணிக்க இருக்கிறது, தமிழினுடைய வீச்சு இந்த சமூகத்தில் எவ்வளவு ஆழமாக இருக்கிறது என்பதற்கு சிறந்த உதாரணம் இந்த 2ம். எனவே நீங்கள் இருவரும் தமிழ் சமூகத்திற்கு அடுத்து வரக்கூடிய சில நூற்றாண்டுகளுக்கு எடுத்துக்காட்டுகளாக இருக்க போகிறது. 1100 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட
கம்பராமாயணம் கோயில் குறித்து வியந்து சொல்கின்றோம். அப்போது சில தொல்காப்பியத்தை முழுவதுமாக சொல்லக்கூடிய பெரும் புலவர்களை பற்றி எல்லாம் இன்று பேசிக் கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த பல நூற்றாண்டுகளாக ஆயிரம் ஆண்டுகளாக இலக்கிய வளம் என்பது நம்மளுடைய கவிதை வளம் தான். கவிதையினுடைய வளம் செய்யுள் வடிவம் தான் அடுத்தடுத்த நூற்றாண்டுகளுக்கு கடந்து பயணித்துக் கொண்டிருக்கிறது. அந்த செய்யுளை 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்பாக அச்சு இயந்திரங்களும் எழுத்து வடிவங்களும் மிகப்பெரிய புகழ் பெறுவதற்கு முன்பாக பயணம் செய்த கருவி என்பது இந்த மூளையினுடைய நினைவு செல்கள் தான். அந்த நினைவு செல்களை நிரம்ப பெற்று இருக்கக்கூடிய மாணவிகள் இன்னும் நிறைய தமிழுக்காக தொண்டாற்ற வேண்டும் என்று நான் அன்போடு அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். அவர்களை நான் மனமாற பாராட்டுகிறேன். என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதற்காக கடுமையாக உழைத்த அவருடைய ஆசிரியர்கள் ராஜசேகர் அவர்களையும் திருமதி ஜான்சி ராணி அவர்களையும் அவருடைய பள்ளி தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட நிர்வாகத்தினரையும் இதற்கு சிறப்பாக ஏற்பாடு செய்து இதை நடத்துவதற்காக அனைத்து பணிகளையும் ஒருங்கிணைத்து செய்த கரிசல் இலக்கிய கழகத்தினுடைய செயலாளர் அன்பிற்குரிய நண்பர் டாக்டர் அரம் அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.